சார் என்னன்னா சார் ஒரு 57 வயசு சார். நீங்கள் அரசாங்கம் வந்து இந்த ஏடிஎம்கே பீரியடில் தான் அரசு ஊழியர்களுடைய பணி ஓய்வு பெறக்கூடிய வயது 58ஐ 60ஆக மாற்றினார் திரு எடப்பாடி பழனிசாமி மாற்றினார். அப்படி இல்லை அப்படின்னா திரு இந்த எஸ்எஸ்ஐ சண்முகவேல் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வருஷம் ஏதோ ஒரு மாதத்தில் அவர் வந்து வரக்கூடிய ஆண்டின் ஏதோ ஒரு மாதத்தில், அது ஜனவரியாகவும் இருக்கலாம் அல்லது டிசம்பராகவும் இருக்கலாம், அதிகபட்சம் ஒரு 12-13 மாதத்தில் அவர் வந்து ஓய்வு பெற்று இருக்கக்கூடிய ஒரு நபர். ஒரு 57 வயதுக்கே இருக்கக்கூடிய உடல் ரீதியான தளர்வுகள் எல்லோருக்கும் இருப்பதை போல் அவருக்கும் இருக்கும். கரெக்டுங்களா சார்? ஆனாலும் அவர் வந்து வேலை செஞ்சிட்ருக்கிறாரு. வேலை செய்து கொண்டிருப்பதற்கு பல காரணங்கள் இருக்கலாம். அவருடைய குடும்ப சூழல், அவருக்கான கமிட்மெண்ட்டு, குழந்தைகளுடைய எதிர்காலம், இப்படி நிறைய இருக்கலாம். இதை அரசாங்கம் வந்து இன்னைக்கு வந்து கொண்டு போய் நிராயுதபாணியாக ஒரு போலீஸ் அதிகாரியை நிறுத்தி, சார் இது ஒரு சிவில் டிஸ்பியூட் கிடையாது, ஒரு கிரிமினல் கேஸினுடைய இன்வெஸ்டிகேஷன் கிடையாது, இது எதுவுமே கிடையாது சார், ஒரு தகவல் வருகிறது, அதை விசாரிப்பதற்காக செல்கிறார். அப்பாவுக்கும் பையனுக்கும் நடக்கக்கூடிய சண்டை, அண்ணந்தம்பிகளுக்குள்ளே நடக்கிற ஒரு சண்டை, இதை விசாரிக்க போனவர் வெட்டி கொல்லப்பட்டிருக்கிறார். கரெக்டுங்களா சார்? கொஞ்சம் கூட பயம் இல்லாமல் இதை செஞ்சுருக்கிறாங்க. இவர் கையில் தன்னை காப்பாற்றி கொள்வதற்கும் எதுவும் இல்லைங்கிறது தான் இங்கே துரதிருஷ்டவசமான விஷயம். எங்களுக்கு என்ன அப்படி, எனக்கு திரும்பவும் இதை நான் கேட்குறேன் சார், ஒரு எஸ்ஐ நீங்கள் எங்கே போனாலும் நீங்கள் கன்னை வச்சுக்கோங்கன்னு சொல்ல அந்த ஆர்டர் இந்த எஸ்எஸ்ஐகளுக்கு பொருந்தாதா சார்? இல்லை, எல்லாருக்குமே பொருந்தும். ஏன்னா ஆமாம், எப்போ வந்து ஒரு பிரச்சனையான இடத்துக்கு ஒரு காவல்துறை அதிகாரியை போகிறாரோ அப்போவே வந்து அங்கே என்ன நடக்கும் அப்படின்றத அவர் ஒஸ்ட்டை வந்து யூகிச்சிருக்கணும். அதனால் வந்து இப்போ அவர் இறந்துட்டார், ஓவர் கான்ஃபிடென்ஸாக இருக்கும். ஏன்னா வில்லேஜஸ்லலாம் எஸ்ஐ சொன்னால் கேட்டுக்காங்கன்ற ஒரு தைரியம் இருக்கும். இந்த அளவுக்கு அக்ரெசிவாக வந்து துரத்தி வெட்டுறதுன்றது ரொம்ப ரேர் தான். அதுக்கு காரணம் வந்து நிறைய சோஷியோ எக்கனாமிக் ரீசன்ஸ் நிறைய இருக்குது. அதனால் வந்துட்டு அது வந்து உளவியல் நிபுணர்கள், அரசாங்கம் வந்து இந்த மாதிரி ஒரு இது வந்து என்ன உங்களுக்கு இதோட ஆதிக்கம் வந்து யூடியூபோட ஆதிக்கமும் அது ஒரு பக்கம் அதிகமாகிடுச்சு. கிரிமினல்ஸை வந்து வர்ஷிப் பண்ணி சினிமா படம் எடுக்கிறது நிறைய அதிகமாகிடுச்சு. கிரிமினல்ஸை வந்துட்டு ஹீரோவாக பார்க்குற ஒரு மனப்பான்மை என்ற இளைஞர்கள்கிட்ட வந்து இந்த சினிமா வந்து ரைட்டோ ராங்கோ மறைமுகமோ நேரடியாகவோ புகுத்திட்டாங்க. அதனால் வந்து ஒரு பையனை பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஏறினா ரயில் இறங்கினா ஜெயிலுன்னு சொல்கிற டைலாக் சொல்கிற அளவுக்கு ஒரு 10வது வகுப்பு மாணவனுக்கே வந்து அந்த மாதிரி ஒரு டைலாக் வருதுன்னு சொன்னால் அப்போ வந்து பிரச்சனை வந்து சொசைட்டியில் இருக்குது. அதனால் வந்து இது வந்து ஒரு தீவிரமான பிரச்சனை. இது ஒரு ஐசோலேட்டட் இன்சிடென்ட். இன்றைக்கி எஸ்எஸ்ஐயை வெட்டி கொலை பண்ணி கொடூரமாக பண்ணதுனால நம்ம வந்து இதை எடுத்து டிஸ்கஸ் பண்ணுறோம். தமிழ்நாட்டில் வந்து போலீஸுக்கே பாதுகாப்பு இல்லைன்னு சொன்னால் அது டிப் ஆஃப் த ஐஸ்பர்க். எம்ஆர்கே பன்னீர்செல்வத்தினுடைய பயணத்தின் போது வில்சன் அப்படிங்கிற வில்சன் தான் நினைக்கிறேன், வில்சனோ சுதரன் ஏதோ ஒரு பேர், அவர் மினிஸ்டர்னுடைய கான்வாயில் இருக்கும்போதே அவரை வந்து காலை வெட்டினாங்க. அந்த அளவுக்கு அதுக்கு என்ன காரணம்? அரசியல் குறுக்கீடு. போலீஸ் ஸ்டேஷனில் அரசியல்வாதிகள், வட்ட செயலாளர்கள், மாவட்ட செயலாளர்கள்லாம் வந்து அவங்க ஒரு குறுநில ராஜ்யம் மாதிரி ஒரு போலீஸ் ஸ்டேஷனை நடத்துகிறாங்க. போலீஸ்காரர்களுக்கு வந்து எப்போ பார்த்தாலும் வந்து இந்த அரசியல்வாதிகள், அதனால தான் வந்துட்டு உச்சநீதிமன்றம் வந்து பிரகாஷ் சிங் வழக்கில் வந்து லா அண்ட் ஆர்டர் இந்த போலீஸ் போஸ்டிங்கெல்லாம் வந்துட்டு அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டிலேருந்து எடுத்துடணும்னு சொல்லிச்சு. போஸ்டிங்கு, டிரான்ஸ்ஃபர் இதெல்லாம் வந்து என்னைக்கு வந்து அதிகாரிகளே மேற்கொள்கிறாங்களோ அவங்க வந்து என்னைக்கு வந்து அமைச்சர்களோட கட்டளைக்கு அடிபணியக்கூடாது. ஏன்னா மீதி ஜென்ரல் இது கைடன்ஸ் கொடுக்கலாம் தவிர மினிஸ்டர்ஸு இவனை பிடிக்காத, இவனை வந்து கேஸில் வந்து இவனை சேராதுன்னு அரசியல்வாதிகள் தலையீடு எப்போ இருக்கோ, இந்த போலீஸ் அதிகாரிகள் ஊழல் அதிகாரிகளாக நேர்மையான அதிகாரிகளாக இருந்தால் உன் வேலையை நீ பாருன்னு சொல்கிற அளவுக்கு துணிச்சல் கிடையாது. ரெண்டாவது நண்பர் ராஜாராம் சொன்னார் வந்து கோர்ட்டு வந்து பெயில், ஆமாம் விட்டுடுறாங்க பெயில். நீங்கள் வந்து கைது செய்கிறவங்க அத்தனை பேருமே வந்து குற்றவாளிகள் கிடையாது. நமக்கு தெரியும் 160% 70% நிரபராதிகள் தான். கோர்ட்டில் என்ன சட்டம் என்ன சொல்லுதுன்னு சொன்னால் வந்துட்டு 7 இயர்ஸ் வரைக்கும் அஃபென்ஸ்னால் 60 நாளில் சார்ஜ் ஷீட் போடு, லைஃபுக்கு அபவ் 7 இயர்ஸ்னால் 90 நாளில் சார்ஜ் ஷீட் போடுது. சார்ஜ் ஷீட் போடாது இவங்க யார் தடுத்தது? செகண்ட் திங் பாருங்கள், எல்லாத்துக்குமே வந்து உயர்நீதிமன்றம் தான் இப்போ போலீஸையே நடத்துது.
ஆஃப் லேட் பார்த்தோம் சொன்னால் உச்சநீதிமன்றத்தில் என்ன சொல்கிறாங்கன்னு புரியுது சொன்னால், சார், புரியுது. நீங்கள் வந்து கோர்ட்டை வந்து நீங்கள் எப்போ பார்த்தாலும் ப்ளேம் பண்ணுறீங்க. ஒரு கைதி ஒரு பெயில் பெட்டிஷன் போடும்போது அவன் பேரில் எத்தனை ப்ரீவியஸ் கேஸ் இருக்கிறத இவங்க அதை கூட சொல்லல, மறைக்கிறாங்க. இன்ஃபேக்ட் குற்றவாளிக்கு போலீஸ் துணை போகுது. இத்தனை கேஸ் பெண்டிங் இருக்குன்னு சொன்னால் விடுற ஜட்ஜி வந்து பார்ப்பாரு. இவங்க அவனோட பாஸ்ட் ஹிஸ்ட்ரியை வந்து சொல்கிறதே இல்லை, அவனோட கிரிமினல் ஹிஸ்ட்ரியை சொல்கிறதே இல்லை. அங்கே வந்து வெறும்னா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கொடுத்துட்டு அங்கே பேசாத பின்னாடி நின்றுக்கிறாங்க. ஜட்ஜுக்கு எடுத்து சொன்னதானே அவருக்கு என்ன தனி இது இருக்கா? ஒரு இது எத்தனை கேஸ் இருக்குன்னு கம்ப்யூட்டரை தட்டியாக பார்க்க முடியும் அவர்? இவங்க இதை வச்சு தரவுகளை வச்சு அவர் வந்து ஒருத்தனை விடுதலை செய்யலாமா வேணாமான்றார். அதனால் குற்றவாளிகளையே விடக்கூடாது கோர்ட்டு, நாங்கள் சொல்கிற வரைக்கும் வந்துட்டு அவங்கள பிடிச்சி உள்ள வைக்கிறது அது சரியான ஒரு வாதமாக இருக்காது. ரெண்டாவது நீதிமன்றத்தை இதில் குறையே சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ வந்து வாரண்ட் பிடிக்கல ஸ்பெஷல் டிரைவ் போட்டது யார்? உயர்நீதிமன்றம் தானே சொல்லிச்சு. டிஜிபி என்ன செய்கிறாரு, ஐஜி என்ன செய்கிறாரு? ஒரு டிஜிபி சொன்னால் ஒரு கமிஷனர் கேட்கறது இல்லை சார். என்னோட வழக்கில் வந்து ஒரு பாலியலுக்கு துன்புறுத்தலுக்கு ஆளான ஒரு பெண் வந்து டிஜிபி கிட்ட பார்த்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. இது மாதிரி என்னை வந்து பாலியல் துன்புறுத்தல் கொடுத்துட்டாங்க, கொடூரமான ஒரு இதுக்கு நான் ஆளாக்கப்பட்டேன்னு சொல்லி. இந்த டிஜிபி சொன்னால் கோயம்புத்தூர் கமிஷனர் கேட்கவே இல்லை. நான் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு போட்டு டிஜிபி சொன்னதே ஒரு கமிஷனர் கேட்க பண்ணுறாருன்னு வந்து கோர்ட்டில் போன அப்புறம் அந்த கமிஷனரை வந்துட்டு இங்கே ஏஐஜியாக மாற்றுறாங்க. அவ்வளோதான். அப்போ டிஜிபிக்கு என்ன மரியாதை? டிஜிபியாக ஒரு பெண் நேரடியாக போய் பார்க்குறாங்க, பார்த்துட்டு புகார் தராங்க, இது மாதிரி வந்து நடவடிக்கை எடுக்க மாட்டேன்றாங்கன்னு சொல்லி கமிஷனருக்கு 3 லெட்டர் எழுதுறாரு டிஜிபி. அப்புறம் வந்து மாநில மகளிர் ஆணையம் வந்து டிஜிபிக்கு ஃபோன் பண்ணி அவர் கோயம்புத்தூரில் இருக்கும்போது சொன்ன அப்புறம் அதுக்கப்புறம் வந்து நடவடிக்கை எடுக்கிறாங்க. அந்த நிலைமை தான் இருக்குது. உயர் அதிகாரிகளுக்கு வந்து சமுதாய பொறுப்பு இருக்கணும். ஒருத்தர் வந்து ஒரு பெண்ணோ இல்லை ஒரு பாதிக்கப்பட்ட. ரெண்டாவது முக்கியமான பாயிண்ட்டு, இதுக்கு முன்னாடிலாம் வந்து கமிஷனர் டிசி ஏசி எல்லாம் நாங்கள் வந்து ரொம்ப சர்வசாதாரணமாக பொதுமக்கள் பார்க்க முடியும். ஏன்னா என்ன கிரவுண்ட் லெவல் என்ன நடக்குதுன்றது நாங்கள் தான் சொல்ல முடியும். பொதுமக்கள் பாதிக்கப்படு. இப்போ வந்து கமிஷன் ஆஃபீஸ் போனீங்கன்னா நீங்கள் கமிஷனை பார்க்கறது ரொம்ப கஷ்டம். வாரத்துக்கு ஒரு நாள் ஒரு டைம், அதுவும் கீழே போகும்போது அந்த ஏசி நீங்கள் என்ன சொல்லுங்கள் சார், நான் கமிஷனர்கிட்ட சொல்கிறேன். பொதுமக்களோட தொடர்பை வந்து உயரதிகாரிகள் இழக்கின்ற வரையில் இவங்களால வந்து ஒழுங்காக வந்து அட்மினிஸ்ட்ரேஷனை பண்ண முடியாது.